Hi students, இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸசைஸ் 1.5ல ஃபோர்த் சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன், ரெண்டு சம் கொடுத்திருக்காங்க. If f of x is equal to x square minus 1, g of x is equal to x minus 2, find a if g of a, g dot a, g dot f of a is equal to 1 கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, g dot f dot a equal to 1. இது ஒரு புதுசா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம்ம செய்வோமா? ஃபர்ஸ்ட் ஜி டாட் எஃப் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஜி டாட் எஃப் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஜி டாட் எஃப் நமக்கு ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுத்தாதான் சம்ம மூவ் பண்ண முடியும். அதனால ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். வேரியபிள் கொடுத்துருக்கலாம். அடுத்து என்ன பண்ண போறோம்? இந்த டாட்டை தூக்கணும். டாட்டை தூக்கணும் என்ன பண்ண போறோம்? பிராக்கெட் கொண்டு வந்துடும். பிராக்கெட் கொண்டு வந்துட்டோமா? அடுத்த கண்டிஷன் ஓவர். அதுக்கு அடுத்த கண்டிஷன் என்ன சொல்றாங்க? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ்னா என்ன அர்த்தம்? g of x is equal to x minus 2. என்ன அர்த்தம்? x minus 2. x ஐ யாரா கன்சிடர் பண்றோம்? f of x தான் x ஆ கன்சிடர் பண்றோம். ஓகே, புரிஞ்சு போச்சு. அடுத்து f of x சப்ஸ்டிட் பண்ணலாமா? f of x என்ன? x square minus 1. பேலன்ஸ் இருக்குது minus 2. இப்போ இது எப்படி எழுதலாம்? x square minus 1 minus 2 என்ன வரப்போகுது? minus 3. இது என்னோட வேல்யூ? g of f of x, g dot f of x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். பட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க? g dot f of a. ஏனா என்ன அர்த்தம்? இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. x இருக்கிறதெல்லாம் இப்ப நம்ம a போட போறோம். அதுதானே நாங்க பண்ணோம். x இருக்கிறதெல்லாம் f of x போட்டோம். f of x ல என்ன இருக்கோ அதை தூக்கி இங்க போட்டோம். அதே மாதிரி x இருக்கிறதெல்லாம் a வை போட போறோம். that is equal to 1 கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல இருக்கிறதெல்லாம் a வை போட்டு சொல்லுங்க ஆன்சர். a square minus 3 equal to 1. ஓகேங்களா? அப்ப இது எப்படி வரும்? a square is equal to 1 minus 3 அந்த பக்கம் போச்சுன்னா plus 3 ஆகும். Therefore a square is equal to 1 plus 3 4 ஆகும். a is equal to square அந்த பக்கம் போச்சுன்னா root ஆகும். Therefore a is equal to root of 4 என்ன வரப்போகுது? plus 3 ஆன்சர் வரணும், minus 2 ஆன்சர் வரணும். root of 4 க்கு plus or minus 2 இதுனா மட்டும் தான் நம்ம ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டோமா? a is equal to plus or minus 2. ஓகே, செகண்ட் சம்க்கு போவோம். செகண்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க? find k if f of k is equal to 2k minus 1 and f of k is equal to 5. k வை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. f of k is equal to 5 கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லிருக்காங்க? f dot f of k equal to 5 ன்னு கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி நம்ம கிட்ட கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னது? ஆல்ரெடி வேரியபிள் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன பண்ண போறோம்? டாட்டா தூக்கணும். என்ன பண்ண போறோம்? பிராக்கெட் கொண்டு வரோம். f of k கொண்டு வருமா? f of k is equal to 5. இது என்ன கான்செப்ட்ல இருக்கு? f of k கான்செப்ட்ல இருக்கா? அப்ப f of k என்ன? 2 into k minus 1 equal to 5. ஓகேவா? 2 into k என்னது? f of k தான் 2 into k. ஓகே, then 2 into அடுத்து f of k ஓட வேல்யூ என்ன? 2k minus 1 equal to 5. இப்போ இத மல்டிப்ளை பண்ணோமா? 2 into 2k என்ன வரும்? 4k. 2 into 2k 4k minus 2 into 1 minus 2 வெளியில இருக்கு minus 1 வெளியில வந்துரும். equal to 5ங்களா? இப்போ பாருங்க, 4k minus 1 minus 2 minus 1 என்னவா கிடைக்குது? இது அந்த பக்கம் கொண்டு போய்டுவோமா? k is equal to 5 plus 2 plus 1. therefore 4k is equal to 8. டோட்டல் பண்ணி ஆன்சர் எழுதிருக்கோமா? k is equal to 8/4. இப்போ இத கேன்சல் பண்ணுங்க. 4 1 10 4 2 10. இப்போ இங்க நம்ம k ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? அவ்வளவுதான் ஸ்டூடண்ட்ஸ். கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க என்ன சொல்றாங்க. சம் நம்பர் 4 என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் a வை கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டிஷன் ஒன்னு கொடுத்திருக்கானுங்க. f g dot f நம்ம கண்டுபிடிக்கிறோம். x வேரியபிளா போட்டு கண்டுபிடிச்சிட்டு வரோம். f க்கு பதிலா a வை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். a தாங்க கொடுத்திருக்காங்க வேரியபிள். அப்ப f இருக்கிறதெல்லாம் a வை போட்டு equal to 1 ன்னு ப்ரூவ் பண்ணி a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான். அதேதான் find k if f. அதே சேம் சம் கொடுத்திருக்காங்க. f dot f of k is equal to 5 ன்னு கொடுத்துறாங்க. இது ஆல்ரெடி வேரியபிளோட கொடுத்துறாங்க. அப்ப டைரக்டா இந்த டாட்டா தூக்கணும்னா பிராக்கெட் வந்துரும். பிராக்கெட் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சரை போடுறோம். ஆன்சர் போட்டோம்னா அந்த சம் கிளியரா புரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ் இந்த எக்ஸசைஸ். இன்னும் உங்களுக்கு எவ்வளவு டவுட்ஸ் மேக்ஸ்ல இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.